வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து சுமார் ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சின்னமனூர் சிவகாமி அம்மன் பூலாநந்தீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இந்த சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோயில் எடுத்த படங்களை பற்றி கேட்டிருந்தாருங்க. ஆனால் இந்த வீடியோ நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 படங்கள் தாங்க இங்கே எடுத்துருக்காங்க. அந்த 3 படங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மன் மற்றும் பூலாநந்தீஸ்வரர் தாங்க காட்சி தராங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணாலும் முகம் வேர்த்துட்டே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலின் தலைவிருச்சம் பூலமரம் தீர்த்தம் சுரபி தீர்த்தம்னு சொல்லப்படுதுங்க. சரி நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட் படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வரக்கூடிய ஊரை காக்க உண்டான சங்கம் படத்தினுடைய ஆரம்பகட்ட காட்சி இங்கே தாங்க இருக்கும். சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கார்லேருந்து இறங்குற மாதிரி காட்சிகள் இருக்கும். குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போர்டே இருக்கும். சார் ஓபன். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா. அடுத்த காட்சியில் இந்த கோயிலையும் இந்த மண்டபத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கும் அந்த கோயில் கோபுரத்துக்கும் இடையில தாங்க இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஊரை காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க. இதற்கு அடுத்த காட்சியிலையும் இந்த மண்டபமும் கோபுரமும் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம். அடுத்ததாக இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நடித்த திருமகன் படத்தினுடைய ஆரம்ப காட்சியே இங்கே தாங்க இருக்கும். இந்த படத்தில் பிறந்தது பசும்பொண்ணுன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலில் ஒரு போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்கு மேலே ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த பாட்டில் இந்த கோயில் குளத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க. அப்போ இந்த வேலியெல்லாம் போடாமல் இருந்திருக்குதுங்க. இன்னொரு காட்சியிலையும் இந்த கோயில் குளம் நல்லா தெரியும் பாருங்க. இதே படத்தில் ஒரு சிலம்பு சண்டை காட்சி வருங்க. அந்த காட்சி இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இன்னொரு காட்சியிலையும் இந்த கோயில் கோபுரம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா கோவா படத்தில் அடிடா நையாண்டின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் காட்சி இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க. இதற்கு அடுத்த காட்சியில் இந்த கோயில் கோபுரமும் மண்டபமும் நல்லா தெரியுற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.